தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. கடந்த வாரத்திலே பரலோகத்திலே இயேசு நமக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் என்ற தலைப்பில் நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, அவருடைய பரிசுத்தவான்கள் மரணத்திலே அவர்களை வரவேற்க எழுந்து நின்று அவர்களை வரவேற்கக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது, மத்திய வானத்திலே மணவாளனாக சபையை எடுக்க வரக்கூடியவராக இருக்கிறார். நாலாவதாக, அந்த வானத்திலே வரும்போது யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தில் ஜெயிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற முறையில் போன வாரம் படித்தோம். அதனுடைய தொடர்ச்சி செய்தி தான் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை. இரண்டாம் வருகைன்னு சொன்னாலே முதல் வருகை என்று ஒன்று வருது இல்லையா? அந்த முதல் வருகை பகிரங்கமாக இயேசு மாம்சத்திலே மனிதனாக பிறந்து 33 வருஷம் இந்த உலகத்தை வாழ்ந்ததுனால தான் முதல் வருகையில் இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். அந்த முதல் வருகை அதான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். உலகமெல்லாம் கிறிஸ்து ஜெயந்தி இயேசு பிறந்துட்டாருன்னு உலகமெல்லாம் கொண்டாடுகிறோம்ல, கிறிஸ்தவங்க கொண்டாடுறாங்க இல்லையா? அதுதான் அடையாளம் முதல் வருகை. இரண்டாம் வருகைன்னு சொல்லும்போது அதே மாதிரி மாம்சத்தில் அதே மாதிரி பூமியில் இருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே மாதிரி இதே பூமியில் திரும்ப வந்து இறங்கினார்னா அதுக்கு பேர் ரெண்டாம் வருகை. அதுதான் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது 40 நாள் இந்த பூமியில் இருந்தார் என்ற அது ஒரு செய்தி சொன்னேன். 40 நாளில் என்னென்ன தரிசனம் கொடுத்தாரு, என்னென்ன வெளிப்பாடு கொடுத்தாரு, என்னென்ன காரியங்கள் சொன்னார்லாம் ஒரு செய்தியை கேட்டீங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது சீசர்கள் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 தூதர்கள் என்ன சொன்னாங்க? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று அப்போஸ்தலர் 1:11 சொன்னாங்க. அதே மாதிரி வருவாங்கன்னு சொன்னாங்க. இயேசு எங்கேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒலிவ மலை எருசலேமிலிருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும், இந்த பௌராஸ் மாதிரி இவ்வளோ தூரம் நடக்கணும், அது ஒலிவ மலை. அங்கேருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். திரும்ப அங்கேயே வந்து அவர் பாதம் தங்கும், அங்கேயே வந்து அவர் இறங்குவார். அதுக்கு பேர் ரெண்டாம் வருகை. இன்றைக்கி அருமையான செய்தியை நம்ம சகோதரர் மூலமாக கேட்கும்போது மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். மறுபடி என்ற வார்த்தை கவனிங்க. இந்த மறுபடி என்பது தான் ரகசிய வருகை. போன வாரம் மத்திய வானத்தில் அவர் மத்திய வானம் வரைக்கும் வந்து சபை எடுத்துக்கொண்டார்னு படித்தோம். அந்த தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம்னு சொல்கிறோம். மத்திய வானத்தில் மணவாளன் மணவாட்டியோடு சேரும்போது அதுக்கு பேர் கல்யாணம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்றெல்லாம் நம்ம விளக்கம் கொடுத்தோம். அந்த மத்திய வானத்திலிருந்து இந்த பூமிக்கு பரலோகத்துக்கு போகாமல் இப்படியே அந்த பூமியில் வந்து இறங்குறதுக்கு பேர் தான், அந்த மணவாட்டியோடு இறங்குறதுக்கு பேர் தான், அந்த பரிசுத்தவான்களோடு கூட இந்த பூமிக்கு வர்றதுக்கு பேர் தான் இரண்டாம் வருகை என்று சொல்லுவோம். அந்த இரண்டாம் வருகை திரும்ப நான் ரெண்டாம் வருகை வருவேன்னு முதல் வருகையில் வந்திருக்கும் போதே இயேசு சொல்லியிருக்காரு. மத்தேயு 24 அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சீசர்கள் அதை விளக்கம் கேட்குறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்லுங்கள். வர்றேன்னா அது அடையாளம் வேணும்ல, அடையாளம் சொல்லுங்கள். உலகத்தின் முடிவுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன அடையாளம் அத்தாச்சி?
அப்படின்னு 3ஆம் வசனத்தில் கேட்கும்போது இயேசு மத்தேயு 24 அதிகாரத்தில் 1லிருந்து 8 வரை அடையாளத்தை சொன்னார். அதில் முதல் பாயிண்டாக சொல்கிறேன். இரண்டாம் வருகையினுடைய அடையாளம் என்ற முதல் பாயிண்ட்டு. இன்றைக்கி ஒரு 4 பாயிண்டோடு முடிக்கிறேன். முதல் பாயிண்டில் ரெண்டாம் வருகையினுடைய அடையாளத்தை இயேசு சொன்னார். என்ன சொன்னார்னா 4ஆம் வசனத்திலிருந்து ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அநேகர் வந்து என் பேரை என் நாமத்தை தெரிவித்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்களாம், ஏமாற்றுவாங்க. என் பேரை சொல்லி ஏமாற்றுவாங்க. இப்போ நம்ம வேறு சாமிக்கு பேரில் வந்தால் நமக்கு தெரிஞ்சிடும். வேறு மத அடிப்படையில் வேறு அரசியல் தலைவர்கள் வந்தால் தெரிஞ்சிடும். நம்ம ஏமாறுறது சாத்தானுக்கு தெரியும். எதை வச்சா இவனை ஏமாற்றலாம்னு தெரியும். ஒரு புலியை அப்பேற்பட்ட புலியை கூண்டில் பிடிக்கிறான். ஏன்னா அந்த புலி எதுனால அது வரும் பிடின்னு சொல்லி அதுக்குரிய ஆகாரத்தை ஒரு கோழியை கூண்டுக்குள்ளே கட்டி வைக்கிறான், ஒரு ஆடை கட்டி வைக்கிறான். அந்த ஆடை சாப்பிட போகுது, கோழி சாப்பிட போகுது, டக்குன்னு அந்த புலி கூண்டில் மாட்டுது. நம்ம அறிவு, நம்ம தந்திரம் அது. அது மாதிரி பிசாசுடைய தந்திரம் பாஸ்டராக போனால் தான், ஊழியக்காரனாக போனால் தான், பைபிளை தூக்கிட்டு அல்லேலுயான்னு போனால் தான் அவன் நம்புவான்னு சொல்லி தெரிஞ்சு என் நாமத்தை அவருடைய பேரை தெரிச்சு வருகிற ஒரு நிலைமை சாத்தான் ஜனங்களை வஞ்சிக்கிற விதம் அது. ஏன் சொல்கிறேன்னா, யூடியூப்பில் பிரசங்கம் கேட்குறீங்க, டிவியில் கேட்குறீங்க, அங்கங்கே கூட்டங்கள் கேட்குறீங்க. எல்லா பிரசங்கமும் கூட்டமும் உபதேசமும் நம்ம இயேசுவின் உபதேசத்துக்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு ஏற்றதாக இருக்கா செக் பண்ணுங்க. இப்போ இந்த 500 ரூபா நோட்டு கள்ள நோட்டு வந்துருச்சுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்கிறாங்க. இப்போ புழங்கிருச்சு, வந்துருச்சு, ஜாக்கிரதை மக்களே. அப்போ நம்ம எல்லா 500 நோட்டையும் செக் பண்ண வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கள்ள நோட்டு புழங்கிருச்சுல, கள்ள ஊழியர்கள் வந்துட்டாங்களே, கள்ள போதகர்கள் வந்துட்டாங்களே, கள்ள சகோதரர்கள் நுழைஞ்சிட்டாங்கல்ல. அதனால் தெளிந்த புத்தியாக இருங்கன்னு சொல்கிறாரு, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறாரு, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாரு. நாய்கள் எச்சரிக்கைன்னு சொன்ன மாதிரி இந்த கள்ள போதகர்களை தான் நாய்கள்னு சொல்லியிருக்கு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடையாளங்கள் சொன்னார். யுத்தங்கள், பஞ்சங்கள். 6ஆம் வசனம் பாருங்கள், மத்தேயு 24:6 படிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையார்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, நடக்க வேண்டியதுதான். ஆனாலும் முடிவு உடனே வராது. இங்கே கவனிங்க. இப்போ நம்ம இந்த செய்தியை இப்போ கேட்குறோம். அங்கே யுத்தம் நடந்துச்சு, அந்த கார்கில் போர், அந்த போர் வந்து இஸ்ரேலில் யுத்தம், காசாவில் யுத்தம். இப்போ கடைசியில் ஆட்டத்தை கழிச்சு மாட்டை கழிச்சு நம்மளை கழிச்சிட்டான்னு சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு வந்துருச்சு இப்போ யுத்தம், பாகிஸ்தான் யுத்தம். இப்போ போர் நிறுத்தம் சொல்லியும் திரும்ப தாக்கியிருக்கான், அதையும் முறியடிச்சிருக்காங்க. தற்காலிகமாக இப்போ கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனாலும் சொல்ல முடியாது எப்போ மறுபடியும் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ப முடியாது. அவன் திருந்திட்டான்னு வந்து அவனாக தான் வழிக்கு வந்தான், ஐயா நிறுத்துங்கன்னு. நம்ம இந்தியா உண்மையிலே உலக நாடுகள்லேயே ஒரு பண்பாடு உள்ள, அகிம்சை உள்ள, அன்பு உள்ள, காந்தி அடிகள் வழியில் சத்தியாகிரகம் பண்ணுகிற அந்த ஒரு அருமையான நாடு. வேறு எந்த நாடுக்கும் இந்த நாடு ஈடு இல்லை. நல்ல பண்பாடு, நாகரிகம். வெளிநாடுகள்லாம் ஓரினை சேர்க்க விபச்சார காரியங்கள் அதிகரிக்கும் போது, கிறிஸ்தவ நாடுகளில் சொல்கிறேன், அமெரிக்காவில் சொல்கிறேன், அதிகரிக்கும் போது நம்ம இந்தியாவில் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவங்க பிறப்பே ஒரு கண்ணியமாக இருந்தாங்க, நல்ல முறையில் இருந்தாங்க. நம்ம நாடு கலாச்சாரம் எல்லோரும் பின்பற்றக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதுபோல் இப்போ மேலை நாடு உடைய நுழைவுனால, கலாச்சாரத்தினால, நாலேஜு, இங்கிலீஷு, இந்த மாதிரி நாகரிகனால கெட்டுக்கிட்டே வருது. ஆனாலும் கொஞ்சம் மண் வாசனை இருக்குது, கொஞ்சம் மனசாட்சி உள்ளவன் இருக்கான். அதனால் நம்ம இந்தியா நாகரிகம் சிறந்தது. எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
இவங்க நினச்சா ஒரே முறையில் பாகிஸ்தானை அழிக்க முடியும். அவ்வளோ சக்தி இருக்குது. அது சின்ன நாடு, ஏற்கனவே பொருளாதார வலிமை இல்லை, எந்த தகுதியும் கிடையாது. ஒன்றும் இல்லாமல் அழிக்க முடியும் பாட்டிலேயே போய் இறங்கி. ஆனாலும் உலக நாடுகள் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க. ஆனாலும் நெருக்கி வர்றாங்க. நான் அடுத்து அதான் போட்டிருக்கு, யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இயேசு நமக்கு சொல்கிற விஷயம் கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கன்னு சொல்கிறார். கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறாரு. மற்றவங்கெல்லாம் கலங்கிக்கிட்டு தான் இருப்பான், லைட்டெல்லாம் அமர்த்திக்கிட்டு எல்லாம் போர் ஊற்றி எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்தால் என்ன செய்ய, மறுபடியும் தப்பிச்சா பதுங்கும் குழி, இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம தேவ பிள்ளைகள் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியது, நடக்க வேண்டியது தான். முடிவு உடனே வந்துடாது. உடனே முடிவு வந்துருச்சு ஆண்டவர் அப்படின்னு நினச்சிடாதீங்க. முடிவு உடனே வந்துடாது. இன்னும் நடக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது, நிறையா இருக்குன்னு போட்டிருக்கு. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். 8ஆம் வசனத்தில் இவைகளெல்லாம் அதை போட்டு புரிஞ்சுக்குங்க. இன்னும் வருகிற காலங்கள் டேஞ்சர், இன்னும் வருகிற காலங்கள் கொடிய காலங்கள். அதனால் அழிவுக்கு அடையாளம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நினச்சி என்ன செய்ய போகிறீங்கன்னா, உலகத்தை வெறுங்க, பரலோகத்தை நேசிங்க. அந்த அர்த்தம் தான். அதுக்காக உடனே தற்கொலை பண்ணிட்டு சாக வேணாம், உடனே எல்லாத்தையும் விற்றுட்டு அப்படி சொல்லலை நான். எல்லாம் இருந்தாலும் இல்லாதது போல இருங்க. எல்லாம் வாழ்ந்தாலும் எல்லாம் இருந்தாலும் அந்த இடத்த மனுஷன் செலுத்தாமல், இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தாலும் சரி, அவர் வந்தாலும் சரி, எப்பயும் அவரோட போக ஆயத்தம் என்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு வரணும். அந்த பக்குவம் வந்துட்டால் மரண பயம் வராது. ஐயோ அப்பா சாக போகிறேன் நீ என்ன பயந்தாலும் சாகத்தான் போகிறேன். அந்த பக்குவம் அடைஞ்சிட்டா அந்த பயம் வராது. எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொன்ன மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு இயேசு அதை சொல்கிறாரு. கலங்காதபடி எச்சரிக்கையாருங்க. அடுத்து என்ன அடையாளம்னா, கள்ளத்தீர்க்கதரிசியுடைய அடையாளம். 2வது பாயிண்ட்டு, மத்தேயு 24:11 அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பிய அநேகரை வஞ்சிப்பார்கள். இயேசு சொல்கிறாரு, கடைசி காலத்துக்கு அடையாளம் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள். நேற்று யூடியூப்பில் பார்க்குறேன், ஒரு தேவாலயத்துக்கு முன்னாடி ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான். எத்தனையோ டான்ஸ் ஆடுறவெல்லாம் செத்துட்டான், வச்சுட்டான், ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான், எல்லாம் இருக்கா. இப்போ ஒருத்தன் புதுசாக ஆடிக்கிட்டு இருக்கான். அவ்வளவு பயங்கரமாக ஆடுறான். அப்போது ஆம்பளைய பொம்பளைய ஒருத்தனாவது அவனை 4 அரை அரைஞ்சி போடா நாயின்னு கோயிலை விட்டு துரத்தாமல் கும்மாங்குத்து அடிச்சுக்கிட்டு அப்படியே கோயிலையே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். பொம்பளை பக்கத்தில் அப்படியே ஆடிட்டு வர்றான். எவ்வளோ கேவலம், அவ்வளோ எரிச்சலாக இருக்குது எனக்கு பார்க்கும்போது. இவனெல்லாம் 4 அரை அரைஞ்சி நாயை அடித்த மாதிரி தூக்கிட்டு போடணும்னு அந்த ஒருத்தருக்கு அந்த உணர்வு இல்லை. கள்ளத்திற்கு இதெல்லாம் வெளியரங்கமாக தெரியுது. கள்ளத்திற்கதரிசின்னு கள்ள சகோதரன் வெளியரங்கமாக தெரியுது. ஏசு அப்படி கும்மாங்குத்து ஆடினாரா, டான்ஸ் ஆடினாரா, அப்படி சீடர்கள் ஆடினாங்களா, இல்லை ஆட சொன்னாங்களா? ஒன்றுமே இல்லையே. அப்போஸ்தல உபதேசத்துக்கும் ஊழியத்துக்கும் விரோதமானது. இன்றைக்கி கள்ளத்தீர்க்கதரிசிகள் நிறைய வந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் கும்மாங்குத்து, குத்து நடனம், எல்லாம் விசிலு, சினிமா பாட்டே பாட ஆரம்பிச்சிட்டாயா பகிரங்கமாக கோயிலில். நம்ம மதுரையிலேயே வந்துடுச்சு. ஆகவே இவைகளெல்லாம் பார்க்கும்போது அன்பு எப்படி இருக்கும்? அநேக கிறிஸ்தவத்துக்கு வந்த அநேக இந்துக்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க, மறுதளிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை கீழே படிங்க. அதுக்கு கீழே அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு அப்படி. இதெல்லாம் செய்யும் போது எப்படி அன்பு வரும்? எப்படி ஆண்டவர் நேசிப்பான்? என்னடா இப்படி கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஆகவே அன்பு தணிஞ்சிரும், அக்கிரமம் ரொம்ப அதிகரிச்சிடும். இன்னைக்கு அந்த காலத்தில் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அக்கிரமம் ரொம்ப பெருகி போச்சு. இன்னும் சொல்லப்போனால் 23ஆம் வசனம் அதிலேயே பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இந்த இயேசு வந்துட்டார், அங்கே இருக்கார், 2ஆம் வருகை நம்ம எதிர்பார்த்துக்கிறதுனால அதை பயன்படுத்தி பிசாசு சொல்லுவோம், வந்துட்டார் இயேசு, இந்த அங்கே இருக்கார், இந்த அங்கே வந்துட்டார், மரியாதை இல்லாமல் சொல்கிறாரு. எவனாவது சொன்னாலும் நம்பாதீங்க, போயிடாதீங்கன்னே சொல்கிறார். இந்த வனாந்திரத்தில் இருக்கிறாரு, அந்த மலையில் வந்து இறங்கிட்டாரு. இந்த அங்கே இயேசுவின் பாதபடம் இருக்குது, அங்கே ஜெருசலேமுக்கு வாங்க, டூர் வாங்க கூப்பிடுறாங்கல்ல, அங்கே வாங்க, திருப்பூருக்கு வாங்க, அங்கே தான் இயேசு இருக்கார், அங்கே வாங்க, திறப்பின் வாசல் ஜெபம் நடக்குது.
அங்கே அந்த தோட்டத்துக்கு வாங்க. அலக்கழிக்கிறாங்கல்ல, நம்பாதீங்க போகாதீங்கன்னே சொல்கிறாரு. இங்கே போட்டிருக்கு, நம்பாதீங்க போகாதீங்க. 25ஆம் வசனத்தில் இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. முன்னதே நான் 10 தடவை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார். அவர் ஒரு தடவை சொன்னால் கோடி தடவை சொன்ன மாதிரி தான். இதோ முன்னதாக அறிவிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் இவைகளெல்லாம் 2ஆம் வருகைக்கான அடையாளம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால, இயேசு சொன்னவைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் நினச்சி நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. 2வது பாயிண்ட். 3ஆவதாக அந்தி கிறிஸ்துடைய வருகை பற்றி இயேசு அடையாளமாக சொன்னார். அந்தி கிறிஸ்துடைய வருகை நீங்கள் மத்தேயு 24 அதிகாரம் 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பாலாக்கிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது நீங்கள் அந்த அடையாளத்தை தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லி பாலாக்கு அருவருப்பை பற்றி ஒரு அடையாளத்தை சொன்னார். அந்த பாலாக்கு அருவருப்பு தானியேல் 9:27 அந்தி கிறிஸ்துவை பற்றி அங்கே போட்டிருக்கு. அந்தி கிறிஸ்து பாலாக்கு அருவருப்பு பெரிய செட்டைகளோடு வந்து அங்கே இறங்குவான். பழைய ஏற்பாட்டிலேயே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கு. அதைத்தான் இயேசுவும் சுட்டி காட்டுறார். தானியேல் சொல்லியிருக்கிறானே, அந்த வசனத்தை படிங்கல, தானியேல் சொல்லியிருக்கானே இயேசு குறிப்பிட்றாரு. படிங்க, மத்தேயு 24:15 படிங்க. பாலாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கானே. வாசிக்கிறவன் சிந்திக்கணும். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது இருக்கிறவர்கள் போதும். அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலம்னா உலக பிரகாரமாக இப்போ எடுத்துக்கிட்டால் ஜெருசலேம் தான். ஜெருசலேம் வந்து உலகத்தின் நடுமையம். ஜெரு என்றால் தேவன் அர்த்தம், எரு என்றால் தேவன் அர்த்தம், சலோம்னா சமாதானம்னு அர்த்தம். ஜெருசலேம்னா தேவ சமாதானம், அந்த பொருளுடையதான் அந்த நகரம். அந்த நகரம் இந்த உலக பிரகாரமாக பரிசுத்த ஸ்தலமாக மகாராஜாவுடைய நகரமாக எழுத்தின்படி சொல்லப்படுது. அங்கே வந்து அவன் தேவனை போல உட்கார போனான். அந்த அடையாளத்தை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சரியான அடையாளத்தை சொன்னார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் இதே வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் ஒரு விளக்கம் கொடுத்தான். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து படிங்க. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு வேண்டிக் கொள்வது, அப்போஸ்தலர்களுக்கு வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது ஒரு வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற, அதான் எங்கள் மூலமாக வர்ற அப்போஸ்தல நிருபங்கள் இருக்குது, அந்த நிருபங்கள் மூலமாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாக வந்து விட்டுன்னு சொல்லி ஒருவேளை இந்த வசனம் வச்சே உங்களை அப்படி ஒருவேளை சொன்னால் உடனே நீங்கள் டென்ஷன் ஆகிடாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, கலங்காமல் இருங்க. எந்த வகையிலையும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி, உங்களை ஏமாத்தாதபடி எச்சரிக்கையாக இருங்கன்னு பவுல் எச்சரிச்சுட்டு ஒரு அடையாளம் என்ன சொல்கிறான்? ஏன் அப்படின்னா, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாள்? அந்தி கிறிஸ்துடைய நாளை பற்றி சொல்கிறாரு. அந்த நாள் வர்றதுக்கு அடையாளம் சொன்னார். கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய, அந்த பாவ மனுஷன் கேட்டின் மகன் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறது. விசுவாச துரோகம்னா என்ன அர்த்தம்னா, அநேகர் விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணுவாங்க. மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி, புருஷனுக்கு மனைவி துரோகம் பண்ணுற மாதிரி துரோகம் பண்ணுவாங்க. மணவாளன் மணவாட்டிக்கு, அந்த மணவாளன் இயேசு கிறிஸ்து அல்ல, உலக பிரகாரமான துரோகங்கள் நடக்கும். காட்டி கொடுப்பாங்க, ஒருவருக்கு காட்டி கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க, ஜெயிலில் போட வைப்பாங்க, அநியாயமாக பரிசுத்தவான்கள் துன்பப்படுத்தப்படுவாங்க. இதெல்லாம் அடையாளமாக சொன்னார். விசுவாசத்தை மறுதளிப்பாங்க. பேதுரு 3 தடவை மறுதளித்த மாதிரி
வந்து பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மறுதளிப்பாங்க, பெரிய பெரிய பிஷப்புகள்லாம் மறுதளிப்பாங்க, பெரிய பெரிய ஆளுகள்லாம் அரசியல்வாதியாக போயிடுவாங்க. அதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அநேகர் முந்தி நேரிடும். அது எப்போ நேரிடும், ஏன் அப்படி நேரிடுதுன்னா 666 சட்டம் ஆக போகுது. அதாவது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 18 பார்த்தீங்கன்னா 666 அந்த இலக்கு, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாம் நெத்தியிலாது வலகையிலாது தரிப்பிக்கும்படி ஆதார் அட்டை மாதிரி. இப்போ ஆதார் இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் ஆதார் கேட்குறாங்க. ஆதாரை கூட்டி பார்த்தா 666 வரும். ஆதாரை கூட்டி பார்த்தா நம்பர். போப்பு கிரீடத்தில் எழுதியிருக்கு, தேவனுக்கு பதிலாண்டவர் நீங்கள் தான், ஈக்குவல் பவர் உள்ளவர் எழுதியிருக்கு. அந்த எழுத்தை, லத்தீன் எழுத்தை கூட்டி பார்த்தா 666 வருதுன்னு சொல்கிறாங்க. இப்படி 666 வந்து ஏறக்குறைய இப்போ எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது, எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. இனி காலம் செல்ல அந்த காலங்கள் வரும்போது அவன் அதை டெக்ளேர் பண்ணிடுவான். இந்த எண்ணு இல்லாட்டினா எந்த சலுகையும் கிடையாது, அவன் அரசாங்க ஆள் இல்லை, அவன் இப்போ இந்திய குடிமகன் சொல்கிறதுக்கு அடையாளம் ஆதார் இல்லாட்டினா அவன் இந்தியன் கிடையாது, வெளியேறு. இப்போ பாகிஸ்தான் ஆளுகள்லாம் வெளியேறுன்னு சொல்லி இப்போ நம்ம கட்டளை போட்ட மாதிரி அந்நியனாக எண்ணப்படுவாங்க. அது ஒரு ரொம்ப பரிதாபமான நிலைமை. அந்த நிலைமையில் அநேகர் விசுவாசத்துக்கு நிற்க மாட்டாங்க, தாக்கு பிடிக்க முடியாது. அந்த நேரத்தில் தான் மறுதளிப்பாங்க. அதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். அது முதல் நேரிடும். அந்த அந்திகிறிஸ்துவுடைய அடையாளம் தேவனுடைய ஆலயத்தில், இங்கே என்ன போட்டிருக்கு, தேவனுடைய ஆலயத்தில், அந்த வசனம் படிங்க. அவன் கர்த்தருடைய உபதேசத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தக்கூடியவனாக தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் அவன் தேவனாக காண்பிப்பான். இதுதான் அந்தி கிறிஸ்துவுடைய அடையாளம். இயேசு யோவான் 5:43 ஒரு அடையாளம் சொன்னார். நான் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், என்னை நீங்கள் ஏற்றுக்கிறல, வேறொருவே இந்த சுய நாமத்தினாலே வருவான், அவனைத்தான் நீங்கள் ஏற்றுக்கிற போகிறீங்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. அவன் தான் கேட்டின் மகன், பாவ மனுஷன், அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறது. அந்தி கிறிஸ்துன்னா ஆசாமின்னு அர்த்தம். சாமி ஆசாமி அந்த அர்த்தம் தான். கிறிஸ்து அந்தி கிறிஸ்து, அதான் ஆன்டி கிறிஸ்துன்னா ஆப்போசிட். இயேசு என்ன சொன்னாரோ அதுக்கு மாறா சொல்கிறதுக்கு தான். பிதாண்டு சொல்லாதீங்கன்னா சொல்லுவோம், குருக்கள்னு சொல்லாதீங்க சொல்லுவோம். செய்கிறவன் யார்? கிறிஸ்தவன் தான். போப்புன்னு சொல்கிறான். தந்தை, அருள் தந்தை, பெரிய தந்தை. 14ஆம் போப்பு வந்துட்டார். இப்போ நான் ஆண்டவர் வந்துட்டேன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் போதகாரமாகிய நானே என்று அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் கிடையாது, நானும் ஆண்டவர் தான் சொல்ல வந்துட்டானே இப்போ. ஆகவே இதுதான் ஆன்டி கிறிஸ்டின்னு சொல்கிறது, ஆப்போசிட். இயேசு என்ன சொன்னாரோ அது நானும் சொல்லுவேன். உங்கள் சிலுவையே போடுவேன், இயேசுன்னு சொல்லிக்கிடுவேன், உங்கள் ஜனங்களெல்லாம் நான் ஏமாற்றுவேன். எப்படி? இப்படி ஒரு தந்திரம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் பாவ மனுஷன், அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறது. இதெல்லாம் இன்றைக்கி நடக்குது. இயேசு சொல்லும் போது அது வரல, இப்போ வருது. அவர் சொன்னது இப்போ நடக்குது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லைன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எருசலேமில் தேவாலயம் இல்லை, சாலமோன் கட்டின ஆலயம் இல்லை, இடிச்சிட்டாங்க. கிபி 70 தீத்து ராயினால் அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு சுவர் ஒன்று தான் இருக்குது. அதில் யூதர்கள் முட்டிக்கிட்டு மெஸ்ஸியாவே வாங்க, கோயிலை கட்டி கொடுங்க, ஆலயத்தை கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஏற்கனவே மெஸ்ஸியாவாகி இயேசு வந்ததை தெரியாமல் இனிமேல் தான் வருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் அந்தி கிறிஸ்து வர போகிறான். தேவாலயம் யூதர்களுக்கு ஆதரவாக கட்டி கொடுக்க போகிறான். அவன் யூதனாக இருப்பான். உடனே இவங்கெல்லாம் இவன் தான் மெஸ்ஸியா, இவன் தான் நம்ம எதிர்பார்த்த கிறிஸ்து, இவர் தான் அப்படின்னு சொல்லி அவனோட 7 வருஷம் உடன்படிக்கை பண்ணுவாங்க. அப்போ தேவாலயம் கட்டி கொடுப்பான். அந்த பாதி நாட்கள், பாதி வருஷம், 3 வருஷம் முடிஞ்ச உடனே 3 வருஷத்தில் அவன் சுய புத்தியை காட்டுவான். எப்படி? நான் தான் கடவுள்னு சொல்லுவான்.
நான் தான் தேவன் சொல்லுவான். அப்படி நிறைய பேர் சொன்னாங்கல்ல. இந்த பூமி இந்த உலகத்தில் நிறைய பேர் நான் தான் ஏசுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலாசு லாரின்னு ஒருவர் முக்கூடல்ல கிருஷ்ணனு நானே, கிறிஸ்துவ நானே, நான் தான் ஏசுன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி அவர் கல்லறை இருக்குது, எல்லாம் போட்டு வாங்க வாங்க லகிரி கிருஷ்ணா வாங்க வாங்கன்னு இப்போயும் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான். இங்கே மதுரையில் ஒருத்தன் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டான். ஒருத்தன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் கடவுள், நான் தான் கடவுள் அப்படி சொல்கிறான். இப்போ அதே மாதிரி நித்யானந்தா நான் தான் சிவன்னு சொல்லிட்டான், கடவுள் நான் தான். இப்படி நிறைய பேர் நான் தான் கடவுள்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த உலகத்துக்கே தெய்வம் நான் தேவனை போல் உட்காருவேன், எனக்கு ஆராதனை செய்யுங்க, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே கண்ட்ரோல், ஒரே முத்திரை, ஒரே சட்டம், ஒரே கடவுள், அது நான் தான் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் இயேசு சொன்ன அடையாளம். இன்றைக்கி 99% நடந்துருச்சு. இன்னும் 1% வெளிப்பட போகிறான், அவ்வளவுதான். இந்த யுத்தம் நடந்து இப்போ ஓய போகுது. இந்த காலகட்டத்தில் சமாதான தூதனாக வந்து எருசலேமுக்கு ஆதரவாக கோயில் கட்டி கொடுக்க போகிறான். கோயில் கட்டுறதுக்கெல்லாம் கல்லெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, லேவியர்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆராதனை முறை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. லேசில் இன்றைக்குள்ள நவீன ஆதாயத்தின்படி டக்குன்னு கட்டிடுவாங்க. சாலமோன் மாதிரி 46 வருஷம் அவனுக்கு ஆட்சி கட்டும் போது அப்படிலாம் ஆகாது. இங்கே டக்குன்னு தொழில்நுட்பம் இருக்குது, டக்குன்னு கட்டிடுவாங்க. ஆகவே ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகள் 99% நிறைவேறிடுச்சு, நடந்துருச்சு. இந்த ஒரே சதவீதம் அவன் வெளிப்படுறது தான். அந்த வெளிப்பாடில் இயேசு வருகை வந்து அவனை நசுக்குவார்னே இருக்குது. அதில் வசனம் படிங்க, 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் அதில் 7-8 படிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தடை செய்கிறவன் அந்த இதிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அந்த கிறிஸ்து வெளிப்பட மாட்டான். நீக்கப்படும் போது இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அந்த தடை செய்கிறவன் இருக்கு இல்லையா, அவன் தான் சபை. அவன் வெளிப்படுவதற்கு சபை தடையாக இருக்கு. அந்த தடையை நீக்கும் போது அவன் வெளிப்படுவான் இருக்கு. அந்த சபை நீக்கப்படுறதுக்கு பேர் தான் ரகசிய வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல். அது போன முறை நான் சொல்லிட்டேன். லேலுயா. அந்த தடையை கர்த்தர் நீக்கும் போது, இப்போ உதாரணமாக சொல்கிறேன். தடைன்னா என்ன? தடைன்னா ஆண்டவரே யுத்தம் வரக்கூடாது, எல்லாம் யுத்தம் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க சொல்கிறோம்ல. ஆண்டவரே யுத்தம் வரக்கூடாது, ஆண்டவரே பூமி எதிர்ச்சி வரக்கூடாது, ஆண்டவரே பஞ்சங்கள் வரக்கூடாது, ஆண்டவரே கொள்ளை நோய்கள் வரக்கூடாது ஜெபிக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் வரும்னு அவர் சொன்னால் வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம். அப்போ அவர் ஜெபத்துக்கு நம்ம எப்படி இருக்கோம்? தடையாக இருக்கும். அவர் ஜெபம், அவர் வார்த்தை நிறைவேறுவதற்கு சபை எப்படி இருக்கு? தடையாக இருக்குது. அப்போ இந்த தடையை நீக்குவோம். இவன் இருந்தால் தானே இப்படி ஜெபிப்பான். இந்த மாதிரி உள்ளவன் ஒருத்தனும் இருக்கக்கூடாதுன்னு அந்த தடையை நீக்கிடுவார். அதாவது எடுத்துக்கொள்ளுவார். பரிசுத்தவான்களை பூமியிலிருந்து எடுத்துக்கிடுவார். ரகசிய வருகை எடுத்துக்கிடுவார். அந்த தடையை நீக்கும் போது எவனும் ஜெபிக்கிறவ ஒருத்தனும் இருக்க மாட்டான். வசனம் மட 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 நிறைய அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் அந்த தடையை நீக்கிற உடனே அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டுருவான். ஆனால் ஆண்டவருடைய 2ஆம் வருகை அந்த நேரத்தில் அவன் ஆட்சி முடிவில் வரும். அதை போட்டிருக்கு, படிங்க. கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த வருகை தான் 2ஆம் வருகை. அந்த 2ஆம் வருகை எப்படி வர்றாருன்னா சொல்லி முடிக்கிறேன். 4வது பாயிண்ட், மணவாட்டியுடன் பரிசுத்தவான்களோடு கூட எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு கூட இயேசு பூமிக்கு வர்றதுக்கு பேர் தான் 2ஆம் வருகை. அந்த வருகையின் பிரசன்னத்தினாலேயே அவனை நாசம் பண்ணிடுவார்னு இருக்கு. அதை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வர்றதுக்கு அடையாளமாக அதில் வெள்ளை குதிரையில் ஏறி வர்றாங்க. இயேசு வெள்ளை குதிரையில் போகிறாரு. 2வது குதிரைகள்லாம் அப்போ வர்றாங்கன்னு இருக்கு. 11 படிங்க.
அவர் சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே அன்றி தெரியாத ஒரு நாமம் அவர் எல்லாம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் சிகப்பான அங்கியை உடுத்திட்டு வர்றாரு. அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை என்பதல்ல, என்பதே. அப்படின்னா அவர் தான் ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு. ஆனால் ஒரிஜினல் பேர், இயேசுக்கு ஒரிஜினல் பேர் தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு இருக்குல்ல, அதுதான் இவர். மாம்சமானதுனால தான் இயேசுன்னு பேர். இயேசு வந்து பட்ட பேர் தான். இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். அதுக்காக அந்த பேரை வச்சாங்க. கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அர்த்தம். கர்த்தர்னா இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி தேவன் பேரே தேவனே அவருக்கு கொடுத்துருக்கிறார் கர்த்தர்ன்னு. அதனால தான் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே பரலோகத்தில் ஒரிஜினல் பேர் இயேசுவுக்கு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தோடு வர்றாருன்னா கோபத்தோட கடுமையான கோபத்தோடு வர்றாருன்னு அர்த்தம். ஏன்னா அந்த இரத்த படிஞ்ச அந்த சிகப்பான அங்கி தான் போட்டு அடித்தாங்க அவரை. யோவான் 19:2 சிகப்பு அங்கியை போட்டு அடித்தாங்கன்னு இருக்கு. நீங்கள் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, லேவியராகமம் 19:2 சிகப்பான ஆட்டுக்கடா அடிக்கப்பட்டது அந்த யூதர்கள் முறை. இந்த சிகப்பான ஆட்டுக்கடா தான் இயேசு. சிகப்பு கடையாளம், சிகப்பு அங்கி. அதோடு தான் இப்போ திரும்ப வர்றாருன்னு இருக்கு. அந்த கோபத்தில் தான் வர்றாரு, பழி வாங்க வர்றார். ரட்சிக்க வரல, பழி வாங்க அழிச்சு நிர்மூலமாகத்தான் வர்றாரு தவிர நல்ல எண்ணத்தில் வரல. ஏன்னா அவன் பரிசுத்தவான்கள்லாம் எடுத்துக்கிட்டார்ல. நம்ம மற்றவன் முழுவதும் அழிக்கிறது தானே அவர் வேலை. யூதா 15 போட்டிருக்கு. அந்த 2ஆம் வருகை எப்படி வர்றாருன்னு யூதா 15 போட்டிருக்கு, படிங்க. தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை, நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க, நிறைய தூசணம் வஞ்சாங்கன்னு இருக்கு. அதெல்லாம் ஏன் பொறுத்துக்கிட்டாருன்னா மொத்தத்துக்கு பழி வாங்க போறாருன்னு அர்த்தம். எல்லாவற்றுக்காகவும் அவர்களை கண்டிக்கிறதுக்காக ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவிச்சான். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. 1000 பரிசுத்தவான்கள் யாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க, மணவாட்டி. ஏற்கனவே அவங்களோட தான் வர்றாரு, தண்டிக்க வர்றாருன்னு இருக்கு. இதை இன்னும் உறுதிப்படுத்த சகரியா 14 அதிகாரத்தில் 4:5 படிங்க. அது ஒரு தீர்க்க தரிசனமாய் இயேசுவின் 2ஆம் வருகையில் அந்த மணவாட்டி சபையோடு இந்த ஒலிவ மலையில் இறங்குறாருன்னு போட்டிருக்கு, படிங்க. சகரியா 14:4-5. அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற எதிரே இருக்கிற ஒலிவ மலையிலே வந்து அந்த பாதங்கள் தங்கும். ஏன்னா அங்கிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கேயே திரும்ப வருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அங்கே இறங்குறாரு, பாதம் வந்து இறங்குது. அப்புறம் 5ஆம் வசனம் கீழே படிங்க. 5ஆம் வசனம் கீழே, தேவரீர் வருவீர். அது என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போகுதுங்க. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்து 2ஆக பிளக்குமா அந்த மலை. ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு பிளான் பண்ணி ஆய்வு பண்ணும்போது ஒரு பெரிய பூகம்பம் இங்கே நடக்க போகுது, பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சி ஸ்டார் ஹோட்டலை கட்டுறதை விட்டுட்டாங்களாம். இந்த வசனம் நிறைவேறது தான். பெரிய பள்ளத்தாக்கு, பெரிய ஒரு இது புலம்பு நடக்க போகுது. படிங்க. பூமி அதிர்ச்சி அங்கே நடக்கும்போது எப்படி ஓடி போனீங்களோ அதான் பாயிண்ட். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட
எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அவங்க தான் மணவாட்டி, எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை. லேலுயா. அதோட தான் இறங்க போகிறாரு. அதில் தான் வந்து அவர் இருக்க போகிறார். அந்த நேரத்தில் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் பார்த்து புலம்புவாங்கன்னு மத்தேயு 24:27 படிங்க. மத்தேயு 24 எடுங்க. 27 எல்லா மக்களும், அதாவது கைவிடப்பட்ட அல்லது மற்ற பொதுமக்கள், மற்ற மதக்காரங்க, மற்ற ஜாதி ஜனம் நாட்டுக்காரங்க அந்த காட்சியை பார்த்து என்ன செய்வாங்கன்னு படிங்க. மின்னல் வெட்டி, கிழக்கிலிருந்து மின்னல் வெட்டி மேற்கு வரைக்கும் அந்த மின்னல் எப்படி எல்லாரும் பார்க்குறாங்களோ, மனுஷகுமாரனுடைய வருகையும் அதே மாதிரி இருக்கும். படிங்க. பிணம் எங்கேயோ, அர்மதேகன் யுத்தம் நடக்க போகுது, அநேகர் கொல்லப்படுவாங்க. அப்போ பிணங்கள் வந்து அந்த கழுக பிணங்கள் வந்து வரும். அது ஒரு 3ஆம் உலக யுத்தத்துக்கு அடையாளம். அப்புறம் அந்த நாட்களில் உபத்திரம், அந்த 7 வருஷம் உபத்திரம் முடிஞ்ச உடனே அன்னைக்கு நடக்கிற நிகழ்வு, சூரியன் இருட்டாயிரும், சந்திரனே ஒளியை கொடாமல் பாயிரும். இப்போ 1, 2 விழுகுது, கம்ப்ளீட்டாக எல்லா நட்சத்திரங்களும் விழுந்துடும். வானத்தின் சத்துவங்கள் பஸ்ஸு குலுங்குற மாதிரி, ட்ரெயின் குலுங்குற மாதிரி இந்த உலகம் அப்படியே குலுங்க போகுது. உலகமே அப்படி குலுங்க போகுது. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல மக்களும், சகல நாடுகளும் கண்டு எல்லாம் பார்ப்பாங்க. கண்டு புலம்புவார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் புலம்ப மாட்டாங்க. கைவிடப்பட்டவன் மற்ற மதத்துக்காரங்க புலம்புவாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்கன்னு இல்லை. ஆச்சரியப்பட்டா கேள்விப்படாத ஒன்று வந்துருச்சு, ஐயோ புதுசாக இருக்க, பயம் வரும், ஆச்சரியம் வரும். புலம்புவாங்கன்னா அதோடைய அர்த்தம் என்னென்னா, ஏற்கனவே கேள்விப்பட்டு பலரால் சொல்லப்பட்டு நம்பாமல், மதிக்காமல், கவனிக்காமல், அசட்ட சாத பார்த்துக்குருவோம்னு புத்தி இல்லாத கண்ணிய மாதிரி இருந்தவங்க அந்த நேரத்தில் ஐயோ சொன்ன மாதிரியே வந்துட்டாங்களே, ஐயோ அவர் சொன்னது நிறைவேறிச்சே, ஊழியக்காரங்கள்லாம் சொன்னாங்களே, வந்துட்டாரே, ஐயோ போச்சேன்னு புலம்புறதுக்கு பேர் தான் புலம்புதல்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் புலம்பக்கூடிய ஒரு கூட்டம், அந்த நேரத்தில் சந்தோஷப்படு எடுத்துக்கொண்டவங்க மகிழ்ச்சியான கூட்டம். அது எந்த கூட்டத்தில் நிற்கிறீங்க என்பது இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துடைய அந்த 2ஆம் வருகையிலே அக்னியோடு வருவார்ன்னு இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 3:13. நான் செய்தியை முடிக்க போகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3:13 படிங்க. இவ்விதமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது தேவனுக்கு முன்னாடி பிழையற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாகும்படி உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்க. இந்த எடுத்துக்கொள்ளதலோடு பரிசுத்தவான்களோடு இயேசு வர்றதுனால, இன்றைக்கி அது நீங்கள் கேட்குறதுனால, நீங்களும் அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்தில், மணவாட்டி கூட்டத்தில் பங்கு அடைவதற்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னு பவுல் சொல்கிறாரு. நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? திடப்படுத்தணும், பரிசுத்தவான இருக்கணும், பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. எது என்ன நடந்தாலும் என் தேவன் என்னோட இருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறாரு. உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் நீங்கள் தப்புவீங்க, கலங்காமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்கிறாரு. வாசல் அருகே வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. இவைகளெல்லாம் நம்ம ஒன்று திரட்டி நம்ம இருதயத்தை கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்பட, அதில் பங்கு பெற ஜாக்கிரதையாக இருப்போம், விழித்திருப்போம்.
இந்த செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது இயேசு 2ஆம் வருகையில் அவரோட திரும்ப இதே பூமிக்கு வருவோம். அல்லேலூயா. வந்த பிறகு என்ன நடக்குது அடுத்த வாரம் சொல்றேன். வந்த பிறகு என்ன நடக்குது? 1000 ஆண்டு அரசாட்சி இதே பூமியில் இயேசு நடத்திப்பார். அடுத்த வாரம் நான் விரிவாக சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரகசிய வருகைக்கு நம்ம குடும்பத்தையும் சபையும் ஆயத்தப்படுத்த கிருபை செய்வாராக. வெளிப்படுத்தல் 3:10 படி வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். அதில் பங்கு பெற ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.